Hi all, welcome to Demystifying Markets. So நாளையோட index analysis பார்க்கலாங்க. This is for tomorrow, September 9th கான analysis. So September 9th க்கு analysis பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் market profile is the base for this channel. Market profile base வச்சு தான் everyday live trading session around 10 o'clock in the morning. We are doing index and stock analysis. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு வேயாக வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கைண்ட்லி காண்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர் பிகாஸ் த நெக்ஸ்ட் பேட்ச் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து ஒரு டெப்த்தாக கற்றுக்கணும். லைக் ஹவு அ டாட் ஜாயினிங் இஸ். ஸோ எவ்ரி சிங்கிள் டாட்டை ஜாயின் பண்ணும்போது ஒரு டயக்ராம் நம்மளுக்கு அப்பியர் ஆகும். அந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரையுமே இட் இஸ் அ ஹிடன் இன்ஃபர்மேஷன். எவ்ரி சிங்கிள் டே எவ்ரி சிங்கிள் திங் created in market profile பொறுத்த வரையுமே it is a hidden information. So உங்களுக்கு market profile கத்துக்கணும்னா kindly contact the WhatsApp number. So நிஃப்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா on last working day பார்த்தீங்கன்னா PPOC below the PPOC தான் market open பண்ணிருக்காங்க having a big selling excess. So index பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல fall அன்னைக்கு. So இது வந்து market profile பொறுத்த வரையுமே ஒரு important conceptங்க. இந்த டேல நடந்தது நிஃப்டிலியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டிலியா இருக்கட்டும், ஃபின் நிஃப்டிலியா இருக்கட்டும். ஸோ வந்து ஒய் இண்டெக்ஸ் ஃபால் இது வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்டெப்தான கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நம்ம வி கேன் பி ரெடி எனி டைம். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து இண்டிகேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க மார்க்கெட் ப்ரொஃபைலில். ஸோ அது மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டா மூலியமா நம்ம அந்த அனாலிசிஸை வந்து ஃபைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ ஆன் பேசிஸ் ஆஃப் தட் மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து செல்லிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லாங் செல்லிங் எக்ஸஸ் 25,250. ஸோ மெனி டைம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் 25,300 அந்த ஜோன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஜோன் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் நிஃப்டியை பொறுத்த வரையுமே. அண்ட் 25,250 அந்த ஜோனை வந்து பர்ஃபெக்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனிங் ஆன் எக்ஸஸே வந்து எக்ஸஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டா இட் வாஸ் கன்ஃபார்ம்டு வித் டபுள் கன்ஃபர்மேஷன் வந்து சிங்கிள் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை பிளேஸ் பண்ணி டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ கிளியர் ஓடிஎஃப் வைட் ஐபியில் எக்ஸ்டென்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிஓசியும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் க்ளோசிங் பிலோ பிஓசி. ஸோ இந்த மாதிரியான டேஸ்க்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருப்போம் இஃப் அட் ஆல் மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து நம்ம இன்டெப்த்தாக கற்றுக்கும் போது. ஸோ கம்மிங் டு நிஃப்டியோட இஃப் அட் ஆல் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் பீபாக் இந்த பீபாக் கிட்ட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஹவ் எவ்ரி திங் இன் மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரையுமே ஒரு ரீசனுக்காக தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேட்டா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து எனி திங் ஃபார் இன்ட்ராடேக்காக இருக்கட்டும், லாங் டேர்ம்க்காக இருக்கட்டும், அப்கமிங் டேஸ்க்காக இருக்கட்டும், நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இந்த பீபாக் கிரியேட் பண்ண டேஸ் பார்த்தீங்கன்னா 24,870 24,900 அந்த ரேஞ்சில் கிரியேட் பண்ண ஒரு பீபாக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது ஒரு ஸ்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி சிவியர் ஃபாலாக இருந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பர்ஃபெக்டாக எந்த இடத்த ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பீபாக் கிரியேட்டட் ஆன் த டேட் ஆஃப் 23rd August. ஸோ இஃப் அட் ஆல் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரையுமே மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகுறாங்க அப்படின்னா எவ்ரிவேர் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 24,950 and 25,000 because a big selling single print வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 2 levels ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் வந்து இந்த லெவல்லே இருக்கும். அண்ட் அபவ் லெவல் பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் ஒரு செல்லிங் எக்ஸஸும் நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஜோன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையுமே டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி கிளியர். ஸோ கம்மிங் ஆன் டவுன் சைட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவலில் தான் பீபாக்ல தான் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் கிரியேட்டட் ஆன் த டேட் ஆஃப் 23rd August. 23ஆம் தேதி கிரியேட் பண்ண ஒரு பீபாக்ல தான் சப்போர்ட் சிஸ்டம் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா இந்த லெவல்ல வந்து ஒரு ஸ்டாப் நடந்திருக்கு. இந்த லெவலையும் பிரேக் பண்றாங்க நிஃப்டி அப்படின்னா தென் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,750. பிகாஸ் இந்த டேவும் பார்த்தீங்கன்னா இந்த பீபாக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 24,750 to 24,800 எனிவேர் நிஃப்டி வந்து திரும்பவும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஃபைன் பண்ணலாம். ஆல்ரெடி அவங்க புவர் லோ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் பீபாக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல கிரியேஷன் இருக்கு. ஸோ 24,750 to 24,800. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,700.
ஸோ இது எல்லாமே நிஃப்டியை பொறுத்தவரையுமே ஒரு கிளியர் சப்போர்ட் சிஸ்டமாக ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொவைடர் ஆன் டாப்ல நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கீழே வந்தாலுமே அவங்களுக்கு வந்து பீபாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இனிஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன் சிவியர் டே ஆல்சோ அந்த ஸ்டாப் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பீபாக்ல நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு அனாலிசிஸ் அண்ட் ட்ரேடிங் டெசிஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாப் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா அந்த பீபாக்ல நடந்திருக்கு. ஸோ எவ்ரி திங் பிஓசி பீபாக் கிரியேட்டட் இன் நிஃப்டி, தட் இஸ் நாட் ஒன்லி இன் இண்டெக்ஸ் பட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல கிரியேட் பண்ற எல்லாமே ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன். மேபி அது வந்து அன்னியோட டேக்கு யூஸ் ஆகலாம், இல்ல ஃபார் தி அப்கமிங் டேஸ்க்கு நம்ம வந்து அந்த டேட்டாவை வந்து பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையுமே 51,600 கிளியரா அந்த லெவல்ல ரெசிஸ்டன்ஸா பிளேஸ் பண்ணிட்டாங்க. And அந்த இடத்துல selling excess again double confirmation with a selling single print, market clear wide IB, clear OTF along with range extension on downside. One more selling single print create பண்ணிருக்காங்க. மார்க்கெட்டும் க்ளோசிங் பாத்தீங்கன்னா almost at the bottom. So perfect எந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பீபாக் at the level of 5600. So if at all பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையுமே இந்த லெவல்ல இருந்து அவங்க கண்டினியூ ஆகுறாங்க அப்படின்னா 5600ல இருந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே 5800 கிட்ட 880 கிட்ட இருக்கும். பிகாஸ் இது ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், பட் இட்ஸ் வெரி ஸ்மால், இந்த ஸ்மால் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 51,150 பிகாஸ் 51,000 itself a resistance, பட் 51,150ல பிஓசியை பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒன் மோர் ரிஜெக்ஷன். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த 51,150 தான் பிஓசி ஐபியோட டவுன் சைட் கிட்ட பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ 51,150 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தட் இஸ் 51,100 to 150 அண்ட் 51,300 பிகாஸ் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை பிளேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டபுள் கன்ஃபர்மேஷன். ஆப்வியஸா இது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டாப் ஆஃப் இட் அகெயின் செல்லிங் எக்ஸஸ் லைக் நிஃப்டி. ஸோ இந்த செல்லிங் எக்ஸஸ்ல தான் நம்மளுக்கு வால்யூமும் அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ பர்ஃபெக்டான ரிஜெக்ஷன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையுமே எஸ்பெஷலி 51,100. ஸோ நான் டவுன் சைட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த ஃபால்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்டாப் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து காமிக்குது இல்லையா. ஸோ இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கா இருக்கட்டும் பேங்க் நிஃப்டிக்கா இருக்கட்டும், ஒன்ஸ் இந்த லெவல் 5600 பிரேக் பண்றாங்க அப்படின்னா so till then 5600 levels வந்து ஒரு நல்ல support system இருக்கும் for bank nifty. and this peacock வந்து create on a day பாத்தீங்கன்னா 21st August. so 5400 ஒரு minor level of support இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 5400 zone and further பாத்தீங்கன்னா 50,000 to 49,900. So anywhere bank nifty can take a support in the levels la, but minor level of support pathina 5400 and 50,000 is a psychological number plus peacock creation is 50,000, 49,900 to 950. Anywhere in the இடத்துல வந்து நம்மளுக்கு support system and பாத்தீங்கன்னா it's a major important support system for bank nifty. So moving on to fin nifty. ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா எங்க வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஓசி அண்ட் சிங்கிள் பிரிண்ட் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓடிஎஃப் செல்லிங் வித் டபுள் கன்ஃபர்மேஷன் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்றாங்க. ஐபி எக்ஸ்டென்ஷன் வைட் ஐபில பிளேஸ் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய நாள், அதாவது ஓடிஎஃப் செல்லர்ஸ் வரக்கூடிய நாள்ல கூட நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாப் அண்ட் என்ட்ரி வந்து நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது. இட்ஸ் அ டைரக்ஷனல் மூவ். அகெயின் இட் இஸ் அ கான்செப்ட் பேஸ்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்செப்ட், one of the concept. So clear-ஆ peacock rejection பண்ணிருக்காங்க. ஓப்பனிங்ல மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸஸ் பிளேஸ் பண்ணிட்டாங்க at the zone of 23,900. So 23,900 to 950 perfect wide IB extension on downside. So IB பாத்தீங்கன்னா POCயும் பாத்தீங்கன்னா IBயோட டவுன் சைட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. மார்க்கெட் என்ன வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் வித் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ் and closing at the bottom. Perfect stop at POC. and இந்த POC create பண்ண டே பாத்தீங்கன்னா 27th August. so இது வந்து
இட் இஸ் ஃபார் இன்ட்ராடேவா இருந்தாலுமே in this POC again வந்து ஒரு ரீசனுக்கும் நம்ம வந்து ஒரு POC அண்ட் PPOC வந்து நம்ம வந்து இன்டெப்த் லேர்னிங்ல வந்து டிஃபர் பண்ணுவோம். லைக் அது டிஃபரன்சியேஷனுக்கு பார்ப்போம். லைக் அந்த POC கிரியேட் பண்ணது வந்து ஃபார் இன்ட்ராடேக்கா இல்ல அப்கமிங் டேஸ்க்காகவா இல்ல ஆஃப்டர் லாங் டேர்ம் அதுக்காகவா, அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் so far in index. and it is a beautiful stop. அந்த இடத்துல வந்து 3 இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியா இருக்கட்டும், மூணுமே வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாப் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரியும் வந்து அந்த பிகினிங்லேயே காமிச்சிருக்காங்க. ஐ மீன் பர்ஃபெக்டான ஒரு அந்த ஓடிஎஃப் செல்லர்ஸோட என்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்களுமே வந்து பர்ஃபெக்டா அது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ல செல்லிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ 23,550 23,500 to 550 எனிவேர் இது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபின் நிஃப்டிக்கு பர்ஃபெக்டா அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து கண்டினியூ ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு வந்து 23,700. அண்ட் சோ ஃபார் நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் இந்த லெவலை வந்து பார்த்துருக்கோம். 23,700 to 750 பொறுத்தவரையுமே ஃபின் நிஃப்டிக்கு நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு லெவல், ஒரு நல்ல ஹிஸ்டரி உள்ள லெவல். 23,700 to 750 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆன் கிராசிங் திஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அகெயின் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் 23,850. So on top of it பார்த்தீங்கன்னா one more selling excess. So 23,900 to 950. So again top level of resistance வந்து Fin Nifty-க்கும் it is very clear. Again Fin Nifty on downside பார்த்தீங்கன்னா so below the single print of 23,500 break பண்ணி market கீழே வராங்க அப்படின்னா 23,300 to 350 anywhere இந்த லெவல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் அ மெயின் இது வந்து ஒரு மெயின் சப்போர்ட் சிஸ்டம். பிகாஸ் இட்ஸ் அ PPOC சப்போர்ட் சிஸ்டம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போர்லோவும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 23,300 to 350. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரையுமே லைக் நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியா இருக்கட்டும், அப் சைட் அண்ட் டவுன் சைட் நம்ம வந்து கிளியரா பார்த்தோம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாப், பர்ஃபெக்டான ஒரு OTF ஓட என்ட்ரியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சுது எல்லா இண்டெக்ஸ்லயுமே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து டேட்டாவோட நம்ம கேரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸை வந்து நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா தென் கைண்ட்லி கான்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர். அண்ட் if you like the analysis, kindly to like, share and subscribe my channel. So நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. This is purely for educational purpose. நாளையோட லைவ்ல வந்து we'll track index and index based stocks as well. Thank you so much.